காலையிலே நாங்கள் ஒரு யாத்திரைக்கு போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போது 4:50 அப்படிதானே போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோம்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அது ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய டைம்லலாம் எங்களை போக முடியலை. ஏதாவது ஒரு இது வந்துடும். இந்த வாட்டி ஒரு வாரம் தான் லீவு வந்திருக்கும். எப்பயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி, முருகன் கோயிலில் காலையில் போயிட்டுருக்கோம். ஏன்னா வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே. அதனால் வியாழக்கிழமை போயிட்டுருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 35 வருஷத்துக்கு முன்னே அங்கே போயிருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா தூத்துக்குடியில் வேலைக்கு கொண்டு போயிருக்க டைமில் நாங்கள் ஸ்கூல் டைமில் எங்களை ஏப்ரல் மே லீவு கிடைக்கும். அந்த டைமில் நாங்கள் அங்கே திருச்செந்தூரில் இருந்திருக்கோம். அப்போ நாங்கள் ரோமன் கேத்தலிக்கு இருந்தாலும் எங்கள் அப்பா திருச்செந்தூரில் முருகன் கோயிலுன்னு சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு ஞாபகம்தான் எனக்கு எப்படியாவது போகணும் திருச்செந்தூர் கோயிலுக்கு, முருகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னைக்கு எங்களுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் நாகர்கோவில் ரீச் ஆகிருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து இங்கே நாகர்கோவில் வர்றது 45 நிமிஷம் ஆயிரும். ஜேபி ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு நிற்காப்புல. நாங்கள் அங்கே வீட்டிலேருந்து இறங்கும்போது சின்ன ஒரு தூறல் மழையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே நாகர்கோவில் வந்தப்பறம் மழையே இல்லை. அந்த வானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாறையை சுற்றி ஒரே மேகமூட்டமாக இருக்குது. அழகாக இருக்குது. மலர் பூக்கு என்ன சொல்ல, பூ இங்கே நிறைய கிடைக்கும். பெரிய வியாபாரிகள் வாங்கிட்டு போகிற மொத்த வியாபாரம் நடக்கக்கூடியது தான் தோவாழை. தோவாழைன்னு சொன்னாலே ஒரு மலர் சந்தை. இங்கேருந்து தான் கேரளாவுக்கெல்லாம் பூ போகும், அப்படிதானே? வானம் எப்படி இருக்குங்க பாரு. சூரிய உதயம் வந்துட்டு காற்றாடி வந்துடுச்சு. நீ வேலை பார்த்துருக்க இல்ல? மறக்க முடியாத காலத்துல இந்த காட்டுக்குள்ளால நைட்டு 12 மணிக்கு காத்தாடி ஸ்டாப் ஆகி நின்னாங்க. போய் அதை ஆன் பண்ணி விடணும். இது இந்த காடு இப்படி
காட்டு வழியாக போனால் களக்காடு வரைக்கும் போகக்கூடிய இடம். களக்காடுலேருந்து எப்போ புலி பாயும் தெரியாது. களக்காடு எழுதி சொன்னா புலியோட சமாதம்மா. இது கரண்ட் சப்ளை பண்ணக்கூடியதா? விண்ட் பவர் மில், அதாவது காற்றுல வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணக்கூடியது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இதான் இருக்கு. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிகம். இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமாக காத்தாடி மூலமாக இந்த கரண்ட் எடுக்கக்கூடியது இங்கே தான். எங்கே போகிற ரோடு? நாம் இப்போ போகிற டைரக்ஷன் வந்து திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, சென்னை. நம்ம ரிவர்ஸில் போனோம்னா நேரே போகக்கூடியது கன்னியாகுமரி. ரோடு நல்லா போட்டிருக்காங்க. நம்ம சூரிய உதயத்தை பார்த்துட்டு தான் போவோம் போல தெரியுது. அதனால் ஊருக்கு வந்தால் காலையில் எழும்புறதே 8 மணி 8:30 ஆகும். வள்ளியூர் வந்திருக்கும். வள்ளியூர் ஹைவேல இருக்கும். சர்வீஸ் ரோட்டில் ஏறி பிரிட்ஜுக்கு கீழே கூடி போனால் வள்ளியூர். பட் நம்ம இப்போ ஹைவேல போகிறோம். ரோடை விரிச்சோடு கிடச்சி ஒரு 8 மணி கழிஞ்சிட்டா ஜெகஜோதியா பஸ் எல்லாம் ஓடிட்டு. பட் நல்லா இருக்கு பாரு. வேப்ப மரம் எல்லா சைடில் 2 சைட்லேயும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. பொதுவாக நம்ம இடத்துல வந்தாலே அந்த பச்சை பசுமை எல்லாமே பார்க்கலாம். இல்லை அருமையான ஒரு இடம். ஷூட்டிங் ஸ்பாட் இது சிங்கம் படத்தோட. பிரகாஷ் ராஜ் இந்த சைன் போர்டை விட்ட உடனே அந்த ஒரு கலவரம் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில், அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வருவோம். வந்து நேர ரோட்டில் விட்டுட்டு டயலாக் வந்து தெரியுமா, இந்த ஸ்பாட்டு. திருச்செந்தூர் கோயில், முருகன் கோயில் வந்தாச்சு. பயங்கரமாக கூட்டமாயிருச்சு. பக்தர்களை பாருங்க. பயங்கர கூட்டமாயிருக்கு. காலையில் வந்தே இவ்வளோ கூட்டம். எப்படி இருக்கு? பக்தி மயமாயிருக்கு. கோயில் யானை வருது, ரொம்ப பெருசு. திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிட்டு ஜேபியை கையில் ஒரு மஞ்சள் பை. எத்தனை மணிக்கு இருந்தோம் நம்மளுக்கு கியூவில்? பயங்கர கூட்டம். இன்னைக்கு நல்ல கூட்டம். அதுவும் நாங்கள் காலையில் 7:30 வந்தே இவ்வளோ கூட்டம். அப்போ இன்னும் வரக்கூடிய கூட்டங்க எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து முருகப்பெருமாளை பார்த்துட்டு அவருக்கு காதில் போட வேண்டிய விஷயங்களெல்லாம் போட்டுட்டு அபிஷேகம் பெற்று நாங்கள் வெளியில் வந்துருக்கோம். பயங்கரமாக
கோயிலுக்கு போயிட்டு திருப்பி போயிட்டு இருக்கோம். வார வழியில் நாங்கள் ஏற்கனவே இங்கே திருச்செந்தூரில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம். எங்கள் அப்பா இங்கே தொழிலுக்கு வந்த நேரம். அப்போ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தப்போ பஸ் ஸ்டாண்டு, நாங்கள் இருந்த இது வந்து பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்டு. அதை தொட்டு எடுத்து ஒரு மாட்டுத்தாவணி அணில்ட்டு ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு. அதுக்கு அடுத்து தொட்டு உள்ள வீடு தான் நாங்கள் இருந்த வீடு. இப்போ அதெல்லாம் பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. அதெல்லாம் காம்பவுண்டு கட்டி ஸ்கூல் மாதிரி வச்சுருக்காங்க. வேறு நாங்கள் இருந்த வீடெல்லாம் பொழிச்சு வேறு பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க. அதனால் பழைய அந்த ஞாபகங்களை பார்க்க முடியலை. 40 வருஷம் 40 ஆச்சுல்ல, பார்க்க முடியல. அங்கே போய் பார்த்துட்டு திருப்பி போயிட்டுருக்கோம். மிஸ் ஆச்சு. ஜேபி என்ன சொல்ல வந்து பார்க்க வந்து பார்த்தாச்சுல்ல. முருகன் கோயிலுக்கு போயிருக்கேன், பழைய வீடை பார்க்க போயிருக்கேன், நாங்கள் தங்கியிருந்த பழைய வீடை பார்க்கறதுக்கு போயிருக்கேன். அப்போ போனது சந்தோஷம். ஆனால் அந்த பில்டிங் எல்லாம் இல்லை. இருந்தாலும் 40 வருஷத்துக்கு பிறகு அவங்க வச்சியாக இருப்பாங்க. சரி, ஆமாம், வருஷம் 40 ஆச்சுல்ல. இல்லை சில இப்போ அது இருக்கலாம் இல்லை. அந்த இடத்த பார்த்த உள்ள சந்தோஷம் என்ன இருக்குல்ல, அது பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்போ நாங்கள் திருப்பி திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கோம். திருநெல்வேலி போய் நாகர்கோவில் போயிட்டு அல்வா வாங்குறது. திருநெல்வேலி வந்த அல்வா வாங்காமல் போக முடியாதுல்ல. அல்வா திருநெல்வேலி சொன்னாலே அல்வா ஸ்பெஷல். நான் தான் சாப்பிடுவேன். உன வேணுமானா உன தரலாம், நீ சாப்பிடுவேன்னா சாப்பிடு. நீ பொதுவாக இந்த இனிப்பு எல்லாம் சாப்பிட மாட்டல்ல. அல்வா நீ சாப்பிடுவல்ல, அந்த கருப்பு அல்வா எல்லாம். கருப்பு அல்வா, கருப்பு டீ, அந்த அல்வாலாம் சாப்பிடும். அப்போ இது இருட்டுக்கடை அல்வா திருநெல்வேலியில் உள்ளது. வாங்கிட்டு அப்படியே நாகர்கோவிலேருந்து எங்கள் வீடு. ஓகேவா? மனசு நிறைவாயிருக்கு. இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் வரக்கூடிய டைம்லலாம் சரி இந்த தடவை கண்டிப்பாக போகணும், அது முடியலை. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையிலே குளிச்சு எடுத்துட்டு லட்சணமாக வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், அதனோட முற்றத்தில் நாங்கள் இருக்கோம். இதில் தான் இருக்கு சாந்தி இருட்டுக்கடை அல்வா கடை. ஸோ இந்த இருட்டுக்கடை அல்வாவுக்காக இங்கே வந்து டிராஃபிக்கில் மாட்டி இருக்கோம். அல்வா கடை 5 மணி தான் ஓப்பன், வேற கூகுளில் போட்டிருக்கு. கடை ஓப்பன் ஆகலை, சாராவை விட்டுட்டு போகிறது. அப்போ 5 மணி நீ நின்று வாங்கிடுவோம். இந்த சாந்தியும் இருட்டுக்கடை சாப்பிடுவாங்க. நீ சாப்பிட்டு விட்டுருக்கேன் பாரு. சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருக்கு. திருப்பி போயிட்டு இருக்கோம். அழகான ஒரு மழை. எப்போ வந்தாலும் மழை வரல. மழை இருக்கனால ஊருக்கு வர்றது கிடையாது. எங்காலும் மழைன்னு சொன்னாலே ஊருக்கு வர ஆசைப்படுவோம்.